ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்கள் வந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லோர் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுமாறும், அவரிடமே நம்முடைய பாதுகாப்பையும் இறைஞ்சுதலையும் தேடுமாறும் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம், இந்த சத்தியம், இந்த சத்தியத்தை மேலோங்க செய்வது ஒவ்வொரு மூமின்களுடைய, ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், ஒரு பக்கம் இஸ்லாத்தை எப்படியாவது அழித்து விடலாம் என்று சதி செய்யக்கூடிய கூட்டம், நம் மீது பழிகளை போட்டுக்கொண்டே இவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களை தடுத்து விடலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தொடர்ந்து தன்னுடைய சத்தியத்தை மேலங்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த அமானத்தை நம்மிடம் ஒப்படைத்து சென்றார்களோ, அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே மிக தெளிவாக சொன்னார்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், இங்கே வராத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள், அவர்கள் உங்களை விட தெளிவாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்களே. அப்படி நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ரசூலுடைய தோழர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த செய்தி, அந்த தூதுத்துவம் அவர்கள் மூலியமாகத்தானே நமக்கு கிடைத்திருக்கிறார். கிடைத்திருக்கின்ற நாம் கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோமா என்ற கேள்வியை முன்வைத்து, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பே இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியலாக ஏற்றவர்களுடைய இறையச்சமும் நாமும். நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கிறது, அவர்கள் இறையச்சம் எப்படி இருக்கிறார்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பிக்க சொல்லுகின்ற போது சொல்கிறானே, மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். 3வது அத்தியாயம் 104வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், நன்மையை ஏவி தீமையை தடுத்து, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அவர்களே வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அந்த வெற்றி அடைந்தவருடைய கூட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளுடைய ஈமான் மிக சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், 3வது அத்தியாயத்திலே 110 சொல்கிறான், நீங்கள் நீங்கள் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம். நம்ம மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த சமுதாயம். நம்மை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வேற யாரையும் அல்ல, நம்மை சொல்லிவிட்டு சொல்கிறான். ஏன் தெரியுமா? நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அதற்கெல்லாம் மேலாக அல்லாஹுவை நம்புகின்றீர்கள். இப்போது என்ன கேள்வி வரும் என்றால், ஏற்றவர்களுடைய ஈமானும் நம்முடைய ஈமானும் என்றால், நம்முடைய ஈமான் சரியில்லையா? நாம் ஈமான் கொள்ளவில்லையா? பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறோமே, என்னுடைய அப்பன், தாத்தன், புப்பாட்டன், வழிவழியாக நாங்கள் இஸ்லாமிய தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள் இல்லையா என்ற கேள்வி எழும்பலாம். ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள், ஒன்றை தீர்மானமாக மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள்.
ஒரு முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்ததால் மட்டும் ஒருவன் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. முஸ்லீம் ஆகிவிட முடியாது. வாயினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததால் மட்டும் ஒருவன் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. எதை நாவினால் சொன்னானோ, எதை ஏற்றுக்கொண்டானோ, அதை எப்போது நடைமுறைப்படுத்துகிறானோ அப்போதுதான் முஸ்லீம். ஒரு இந்து தாய் தந்தைக்கு பிறந்தால் இந்து என்று சொல்லி விடலாம், கிறிஸ்துவ தாய் தந்தைக்கு பிறந்தால் கிறிஸ்துவன் என்று சொல்ல விடலாம், பௌத்த சீக்கிய தாய் தந்தைக்கு பிறந்தால் அவனை ஒரு சீக்கியன் பௌத்தன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் முஸ்லீமை அப்படி சொல்லிவிட முடியாது. அப்ப பேர் அரபு பேர் வச்சிருக்கமே, வேண்டுமென்றால் நீங்கள் அரபு பேர் வாங்குங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் என்னமோ பேர் வைக்கிறான், அப்படி ஒரு அரபு பேர் வச்சிருக்கீங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தாத வரையிலும், ஏற்றுக்கொண்டதை நீங்கள் வாழ்வியலாக மாற்றாத வரையிலும் நம்மளுடைய ஈமானும் அவர்களுடைய ஈமானும் ஒன்றாகாது, ஒருமுகப்படுத்த முடியாது, ஒரு திக்கிலே வராது. அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், 3வது அத்தியாயத்திலே 20வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான், வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும், வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் எழுத படிக்க தெரியாதவரிடமும், எழுத படிக்க தெரியாதவரிடமும் இஸ்லாத்தை ஏற்கின்றீர்களா என்று கேட்பீராக. யாருக்கு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்டர், கட்டளை, கட்டளை. அவர் கேட்க சொன்னா நாமும் கேட்கணும். அவர்களிடம் எது ஒப்படைக்கப்பட்டதோ அது நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள், நாமும் கேட்கணும். கேட்டிருக்கிறோமா? கேள்வி வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் நேர்வழி பெற்றனர், புறக்கணித்தால் எடுத்து சொல்வதே உமது கடமை. அதுக்கு மேல கையை பிடிச்சிருக்க முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், புறக்கணித்தால் எடுத்து சொல்வது உமக்கு கடமை. அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவனாக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியங்க. வாட்சிங்ல இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல இருக்கிறோம். வாட்ஸ்அப்னா நீங்க வேற பக்கம் போயிடுவீங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்க்கிறது மட்டும்தான் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம். வாட்ஸ்அப் பார்க்கிறது மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப்ல உள்ள குர்ஆனை பார்க்கிறோமா, அல்லது குர்ஆனுடைய ஆயத்துக்களை பார்க்கிறோமா, அல்லது ஹதீஸ்களை பார்க்கிறோமா? அந்த கேள்விகளுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் கண்காணிக்கப்படுகிறோம். எப்படி ஒவ்வொரு கடையிலே வைத்து கடையிலே திருடு போகிறதா இல்லையா என்று கண்காணிப்பதற்கு கேமராக்களை வைத்து கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கண்காணிக்கப்படுகின்ற கடைகளில் திருடு போவது கம்மியாக இருக்கிறது. ஏனென்றால் கண்காணிப்பது அல்லாஹ் இங்கே கண்காணிக்கிறான். இங்கே மாத்திரமல்ல, நான் எங்கெல்லாம் செல்கிறதோ, எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஏன் தனித்து இருந்தாலும் என்னை கண்காணிக்கிறான். அந்த வள்ளு, அந்த எண்ணம் உள்வாங்காத வரையிலும் நம் ஈமானும் அவர்கள் ஈமானும் நிகராகாது, சரியாகாது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். அதே 3வது அத்தியாயத்திலே 19வது வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். இதுல கன்ஃபியூஷனே கிடையாது. அடுத்தது அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், ஊர்ஜிதப்படுத்துகிறான், முத்துரை குத்துகிறான். அல்லாஹ் தனி மார்க்கம் வரணும்னா அது சத்திய இஸ்லாம் தான் என்று ஊர்ஜிதப்படுத்துகிறான். 5வது அத்தியாயத்தில் 54வது வசனம். இந்த வசனத்துக்கு தான் நம்மளிடம் என்ன பதில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. என்ன பதில் இருக்கிறது என்பது தெரியவில்லை. இது ஏதோ நான் என் கருத்தை அல்லது என்னுடைய சொல்லை, என்னுடைய வார்த்தைகளை எழுதி வைத்து உங்களுக்கு படிக்கவில்லை. நான் சொல்வதெல்லாம் நீங்களும் நானும் பார்க்கின்ற அந்த திருமறை குர்ஆன், அந்த திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கம், மொழியாக்கம், அதிலிருந்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை கொண்டோரே, உங்களில் யாரேனும் தமது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால், நம்ம என்ன நினைக்கிறோம்? மார்க்கத்தை விட்டு மாறி போறதுன்னா தடுமாறி வேற மார்க்கத்துக்கு போறதுன்னு நினைக்கிறோம். இல்ல, அது மாத்திரம் இல்ல.
அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிப்பது, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளையை செய்ய மறுப்பது எல்லாமே தடுமாட்டம் தான், மாற்றம் தான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மாறிவிட்டால் அல்லாஹ் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இஸ்லாத்துல இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு பெருமை இல்ல. அல்லாஹ் சொல்றான் தெளிவா, அடுத்து தெளிவா வைக்கிறான், அல்லாஹ் பின்னர் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்மளை விட்ட ஆள் கிடையாது நினைக்கிறீங்களா? நினைக்காதேங்கிறான். நினைக்காத, உன்னை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன், இல்லாமலாக்குவேன். நம்ம அல்லாஹ்க்கு அஞ்ச வேண்டிய நேரங்க இது. அஞ்சி கொள்ளணும். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், அவன் அவன் அந்த உருவாக்குவான இன்னொரு சமுதாயம், அதை சொல்லுகிறான், அவன் அவர்களை விரும்புவான். அந்த மக்களை உருவாக்குறான், அந்த மக்களை விரும்புவான் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், அவர்கள் அவனை விரும்புவார்கள். ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ங்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். ரெண்டு பேரும் கொண்டு வைக்கிறான் பாருங்க, தான் இடத்துல கொண்டு நிப்பாட்டுறான். நான் அவனை விரும்புவேன், அவன் என்ன விரும்புவான். யாரு? நம்ம இல்ல, நம்மளை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுமே அவர்கள். ஏன் அவர்களுடைய ஈமான் வலுவாகும், நம்ம ஈமான் ஒண்ணு இல்லாம நாசமாகவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன் ஒவ்வொன்றையும் புறக்கணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், இல்லை என்றால் நடைமுறைப்படுத்த மறுக்கிறோம், அல்லது நடைமுறைப்படுத்துவதில் சோம்பேறித்தனத்தில் இருக்கிறோம். பார்த்துக் கொள்ளலாம், இருந்து கொள்ளலாம், செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இன்னும் தௌஹீத்வாதிகளிடம் ஒரு எண்ணம் மிகைத்து போயிருக்கிறது. என்ன என்னன்னா, அல்லாஹ் ஷிர்க் வைக்கிறவங்களை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், மத்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். மிகச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் பாவம் செய்கின்ற போது இழுத்து பிடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு நேரம் இல்லாமல் ஆக்கப்பட்டால் நம் நிலைமை என்ன? முதலில் பாவங்களை அவன் மன்னிப்பானா மாட்டானா? அதாவது நமக்கு தெரியுமா, திமிரு பிடிச்சு அலைகிறோம், இருமார்ப்பு. நாங்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள். ஏகத்துவவாதித்ததான் தொழுகை இல்ல, ஜமாத்தோடு தொழுகை இல்ல, நல்லம் இல்ல, மக்கள் மத்தியில் கொண்டு போய் எடுத்து சொல்லல, நமக்குள்ளேயே சண்டை போட்டு நாசமா போறோம். இது அத்தனை ஏகத்துவவாதி கிட்ட, ஏகத்துவவாதி கிட்ட அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அடுத்து சொல்கிறான், விரும்புவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்கள் அவனை விரும்புவார்கள், அவர்கள் நம்பிக்கை கொண்டோரிடம் பணிவாகவும். யாரு? அந்த ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நம்பிக்கை கொண்டோரிடம் பணிவாகவும், மறுப்போரிடம் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அஞ்ச மாட்டான், அஞ்ச மாட்டான். இந்த ஆட்சி வந்து விட்டது, அந்த ஆட்சி வந்து விட்டது, இனிமே நம்ம சத்தியத்தை சொல்ல முடியுமா? அஞ்ச மாட்டான், அஞ்ச மாட்டான். எவன் வந்தால் என்ன, என்னுடைய ரப் இருக்கிறான், என் அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணம் மிகைத்திருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் மறுப்போரிடம் தலை நிமிர்ந்திருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவார்கள். அறப்போர்ங்கிற வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. கத்தி எடுத்துக்கிட்டு, வாளை எடுத்துக்கிட்டு, ஆகா இருக்கிற குண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மற்றவர்களை கொல்வது அல்ல. அறப்போர் என்பது சத்தியத்தை சொல்லுகின்ற போது, சத்தியத்தை எடுத்து வைக்கின்ற போது ஏற்படுகின்ற இழப்புகளை நோக்கி போர் புரிவது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை பற்றியே சொல்கிறான், பழிப்போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இன்னைக்கு சொல்றா இல்லையா, என்னடா அவர்கள் எல்லாம் எதுக்காக தெரியுமா மதம் மாறினார்கள்? அவர்கள் மதம் மாறியதெல்லாம் காரணம் எது தெரியுமா? பணம் பணம் பணம், பொருள் பொருள் பொருள், பொன் பொன் என்று சொல்கிறானே, இப்படிப்பட்ட எந்த பழி சொல்லும் ஒண்ணு செய்யாது, ஒண்ணு செய்யாது, அஞ்ச மாட்டார்கள். நீ என்ன வேண்டாம் சொல்லிக்கடா, நீ என்ன வேண்டாம் சொல்லிக்கடா, அப்படி என்று நிற்பார்கள். இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்து. நமக்கு இப்ப சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம மத்தியில இஸ்லாத்துல வந்த மக்களுடைய நிலையை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியும்.
நமக்கு தெரியும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது அல்லாஹ்வினுடைய அருள், தான் நாடியோருக்கு அதை அவன் அளிப்பான், அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் என்று சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நமக்கு வரும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லுகின்ற போது சொல்வோம், சுடு மணலிலே கிடத்தப்பட்டார்கள், அகதுன் அகதுன் என்று சொன்னார்கள், அத்தனை அடிகளை மிதிகளை வாங்கிக் கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்வோம். அதை சொல்லுகின்ற போது நம்முடைய கண்கள் கூட மெல்லுகை நிற்கும். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணமும் சேர்த்து சொல்வோம். அவர்கள் எல்லாம் நபி தோழர்கள், சஹாபிகள். அவங்களும் நம்மளும் ஒன்னா, அவங்களும் நம்மளும் ஒன்னா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நபி தோழர்கள் மற்றவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. அத்தனை பேருக்கு ஏற்பட்ட இழப்பு இவர்களுடைய இழப்பு ஒன்றாகி விட முடியுமா? இத்தனை நபி தோழர்கள் இருந்தார்கள். அத்தனை நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஃபத்ஹ் மக்காவுல அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய திறவுகோல் கொடுக்கப்படுகின்ற போது அழைப்பார்கள் என்று காத்திருந்தவர்கள் அத்தனை பேரும் நிற்கிறார்கள். குறைஷிய தலைவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏன் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் நிற்கிறார்களே. நிற்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தார்கள். யாரை அழைத்தார்கள்? யா பிலாலே, வாருங்கள் வாருங்கள். அந்த பிலால் அவர்களையும் உஸாமா அவர்களையும், அடிமையின் மகன் உஸாமா அவர்களையும் இருவரையும் அழைத்துக் கொண்டுதானே அந்த கஅபத்துல்லாஹ் அந்த கற்ப கிரகத்துக்குள்ளே சென்றார்கள். ஏன்? அவர்கள் இழந்த இழப்புக்கு அந்த உலகத்திலே அவர்கள் கொடுத்த பரிசு, பரிசு இல்லையா? அதெல்லாம் அப்ப நடந்துச்சு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். இதே தமிழகத்தில் 1980களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போலீஸாக ஏட்டாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் இஸ்லாத்தை சொன்னார் என்பதற்காக ஊர் ரெண்டு பட்டு நிற்கிறது. இஸ்லாத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. நம்ம நிலைமை என்ன? நம்ம முதல்ல தொழுகிறோமான்ற கேள்விக்குறி. அப்படி நம்ம தொழுதா கூட நம்ம வீட்டில் தொலை வைக்கிறோமா, தொலை சொல்றோமா, நம்ம பிள்ளைகள் தொழுகிறார்களா கேள்விக்குறி. ஆனால் அவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொன்னார்கள், ஊர்க்காரிடம் சொன்னார்கள். ஊர் இரண்டாக பிரிந்தது, குடும்பம் இரண்டாக பிரிந்தது. ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் அங்கே குமிக்கப்படுகிறது, அந்த ஊரிலே குமிக்கப்படுகிறது. கலெக்டர் கேட்கிறார், எஸ்பி கேட்கிறார், நீங்கள் இதையெல்லாம் விட்டு விடுங்கள், உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்பதை விட்டு விடுங்கள், உங்களுக்கு கறவை மாடு தருகிறோம், உங்களுக்கு கறவை மாடு தருகிறோம், படிப்பு தருகிறோம், தையல் மிஷின் தருகிறோம், ஏன் என்ன வேண்டுமோ அக்கறையும் ஆகிக் கொள்ளுங்கள். ஆனால் விலை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை, இந்த ஈமானை மற்றும் மறுக்க வேண்டும் என்பதுதான் விலை. அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு அந்த செல்லையாங்கிற ஏற்று சொன்னார். ஐயா சொன்னார், இருக்கிற அத்தனையும் நீங்கள் தந்துவிட முடியும், நீங்கள் அத்தனையும் கொடுத்து விட முடியும். ஆனால் ஒன்றை யாவத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை பல்லன் என்றும் பறையன் என்றும் அழைக்கிறாரே, அதை உங்களால் இல்லாமலாக்க முடியுமா? விட்டு விடுவார்கள் அதிகாரத்திற்கும். எந்த ஏட்டு எந்த ஜீப்ல உட்கார்ந்து போனாரோ அதே ஜீப்ல தூக்கி எறிகிறான். அந்த ஜீப்ல பின்னாடி கட்டி இழுத்துட்டு போறான். அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த லாக்அப், அவருக்கு அந்த ஆட்களை வைக்கின்ற லாக்அப்பில் தானும் வைக்கிறார், தானும் வந்து வைக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்தை விட்டுவிடு சொல்லுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லை உன் உயிரை விடுகிறாயா? நம்மள வந்த நம்ம நிலைமை என்னங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அந்த செல்வையா சொல்லுகிறார், இஸ்லாத்தை விடுவதற்கு என்னை நீ சொன்னால் என் உயிரை விடவையா? சொன்ன மாத்திரத்திலே விழாவிலே மிதிக்கிறார்கள், பூட்ஸ் காலால் மிதிக்கிறார்கள். 2 விழா எலும்புகள் நொறுக்கப்பட்டது. நம்ம சொல்றோம் இல்லையா, அஹதுன், அங்க மாத்திரம் இல்ல இங்கே அஹதுன், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதுக்காக நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறைச்சாலை சென்று இது அத்தனைக்கும் பின்னாடி வெளியிலே வருகிறார். இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடிட்டாரா? இல்ல இஸ்லாத்தை வெளியில சொல்லாம இருந்துட்டாரா? அதற்கு பின்புதான் இஸ்லாத்தை ஒட்டுமொத்த மக்களும் கொண்டு போய் சேர்க்கிறார்.
தன்னுடைய இன மக்கள் அத்தனையும் கொண்டு போய் சேர்க்கிறார். எனக்கு தெரிந்து ராமநாதபுரம், மதுரை, தேனி மாவட்டங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய கிருபையில 10,000க்கு மேற்பட்டவர்கள் அவருடைய கையில பையத் செய்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் எத்தனை பேருக்கு கலிமா சொல்லி கொடுத்திருப்போம்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த ஈமானிய வலு முன்னாடி நம்ம நிக்க முடியுமா? துரத்தி துரத்தி அடித்தார்கள். வரவ எந்த அக்கிரகாரத்திலே உள்ளே நுழையக்கூடாது, செருப்பு போடக்கூடாது என்று சொன்னார்களோ அதே அக்கிரகாரத்திலே ராமநாதபுரத்திலே மிகப்பெரிய வீடு கட்டி இருந்தார். வீடு கட்டி இருந்தார். விடுவார்களா எதிரிகள்? ஒரு இசா தொழுகை தொழுது விட்டு வருகின்ற போது அவரை மடக்கி குத்துகிறார்கள். மிக 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 மோசமான அளவிலே தாக்கப்படுகிறார். 3 பேரையும் அல்லாத்திட்டு தன் வீட்டு வாசல் இருந்து விழுகிறார். குட்டுயிரும் குறையுமா. அந்த விழுகின்ற போது அவரை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. 2 அல்லது 3 நாட்கள் உயிரோடு இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த 3 நாள் பணிவிடை செய்த நர்சு சொன்ன வார்த்தை இன்றைக்கு எனக்கு ஆபத்தில் இருக்கிறார். அவருடைய நாவு தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களுக்கும் எனக்கும் மரண தருவாயிலே வருமா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? தெரியல தெரியல. இத்தனை இழப்புகள் கடைசியில் அவருடைய உயிர் போச்சு. ராமநாதபுரம் ஸ்தம்பித்தது. 10,000 மேற்பட்ட மக்களுக்கு இடையிலே அவருடைய ஜனாசா மிதந்து சென்றது. மிதந்து சென்ற அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் உங்களுக்கு எனக்கு எப்படின்னு பாருங்க. ஒரு புத்தகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். நான் இப்ப இந்திய மாநில இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற அறிமுகப்படுத்தப்படுகிறார் 1991 92. எப்போது அறிமுகப்படுத்தினாலும் ஒரு குர்ஆனை அவருக்கு பரிசளிப்போம். இப்போவும் அது இருக்கு. அன்றைக்கு தமிழ் குர்ஆன் மொழிபெயர்ப்பை பரிசளிப்பது வாங்கவே மறுத்தார், தள்ளி வைத்தார். கூட்டிட்டு வந்த டாக்டர் சேப்பன் சொல்கிறார், வாங்கிக் கொள்ளுங்கள் சுவாமி, நீங்கள் ஒரு புக்கு ஒரு புத்தகம் மாதிரி அதை எடுத்துக் கொள்ளுங்கள். தூக்கி உள்ள வச்சவர் ஊரு ஊராக தெரு தெருவாக இவர்கள் இஸ்லாத்திற்கு ஆள் பிடிக்கிறார்கள், இங்கே சென்று விடாதீர்கள், அந்த தெருவுக்கு அங்கப்பலாக்க தெருக்க சென்று விடாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தவர். தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில 1993 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திடீரென்று அலுவலகம் வருகிறார். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, டீ சாப்பிடுங்க சாமின்னு சொல்றேன். இல்ல நான் அதற்கு வரல, இப்ப நான் களிமா சொல்லணும். இப்ப நான் களிமா சொல்லணும். புத்த மதத்தை பரப்புவதற்காக வந்தவர், பெருமாவில் இருந்து வந்த ஒரு தொழிலர். அவர் சொல்லுகிறார், நான் இப்போது களிமா சொல்ல வேண்டும். நான் பதறேன். சாமி, நீங்க வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப பக்கத்துல கொடுங்கையூர்ல ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா, அந்த திறப்பு விழாவை வச்சு நீங்க களிமா சொல்லுங்க சாமி. அவர் திருப்பி சொன்ன வார்த்தை பசுமரத்தாணி. இன்னைக்கு பசுமரத்தாணி. அவர் திருப்பி கேட்டார், நாளைக்கே என் மனம் மாறிவிட்டால் அல்லாஹ்விடம் நீ பதில் சொல்வாயா? அல்லாஹ்ட்ட நீ பதில் சொல்வாயா? பதறி அடிச்சுட்டு போய் அங்கப்படாங்க தெரியல பெர்மிஷன் வாங்கி அஸ்ர்லயே களிமா சொல்லி கொடுத்து சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதோடு ஏதோ இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம், தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று ஒதுங்கிக் கொண்டாரா? இந்த நிமிஷம் வரையிலும் தாவாவுடைய வேலையில் இருக்கிறார். சத்தியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் எத்தி வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். பல பேருக்கு களிமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்? நான் சொல்லக்கூடியவர் ஒரு கதை அல்ல, கற்பனை அல்ல. இன்றைக்கு உயிரோடு வாழக்கூடிய முஹிபுல்லா, முஹம்மது முஹிபுல்லா, அந்த மௌத்தானார கூறியூர் முஹம்மது அலி ஜின்னா. அன்புக்குரியவர்கள் யோசனை பண்ணி பாருங்க. மேலக்கால் வீரபத்ரர் என்று சொல்லக்கூடிய சப் கலெக்டர், ஆங்கிலேயத்தில் உள்ள சப் கலெக்டர், அவரிடம் இஸ்லாமை சேர்க்கிறது. ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொள்கிறார். கருத்தரங்குக்கு தீர்ப்பு சொல்லுகிறோம். அப்படி தீர்ப்பு சொல்ல வருவார் என்று காத்திருக்கின்ற போது அவர் வருகிறார். 1992 டிசம்பர் 6 பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வந்தவர் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எனக்கு இஸ்லாத்தை தாருங்கள். பாபா இந்த நேரத்தில் வந்து நிக்கிறீங்களே, இந்த நேரத்தில் நிக்கிறீங்களே, எந்த நேரமாக இருந்தாலும் என்ன கலிமா சொல்வதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள். அசோக் நகர் உள்ள பள்ளிவாசல் இங்கே வச்சு சொன்னா ஏதாவது விபரீதமாகி விடக்கூடாது. அசோக் நகர் பள்ளிவாசல்ல போய் அவருக்கு கலிமா சொல்லி கொடுக்கப்படுகிறது. கலிமாவை சொல்லிவிட்டு சொன்னார், நீ ஒரு பள்ளிவாசலை உடைத்து ஆனால் 1000 பிலால்கள் எழுந்து வருவார்கள் என்று வீரமா முழக்கமிட்டார். அவருக்கு முகமது பிலால் என்று பெயர் வைத்தார். தன்னுடைய மௌத்து வரையில், இப்பதான் மிக சமயத்தில் மௌத்தான, மௌத்து வரையிலும் சத்தியத்தை எடுத்து சொன்னார். தன்னுடைய சொந்த ஊர்ல சொந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டினார். சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர், எத்தனை பேர் யாருக்கு போய் சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சகோதரி வின் டிவியின் மூலமாக நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு எம்ஓ வருகிறார். அந்த மணி ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஜக்காத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறது. பேரை பார்த்தா சங்கீதா என்று இருக்கிறார். என்னடா இது, ஒரு முஸ்லிமல்லாத ஒரு சகோதரி, அவருடைய பேர் இருக்கிறதே என்னடா அப்படின்னு விசாரித்து பார்த்தா அந்த சகோதரி முழுக்க முழுக்க தொலைக்காட்சி மூலியமாகவே பார்த்து தன்னளவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனக்கு எது தெரியுமோ அந்த முறையிலே ரூம்பை அடைத்துக் கொண்டு உள்ள தொழுகை நடத்திக்கிட்டு இப்படி இருந்த ஒரு சகோதரி 3 முறை வீட்டை விட்டு தப்பிச்சு வந்தாங்க. 3 முறை அடித்து நொறுக்கி அவரை அழைத்து சென்றார்கள். 3வது முறை வந்தப்போ சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஏப்பசாப்பே இல்லை, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட். காதலுக்காக வரல, இஸ்லாத்தை காதலிச்சதுக்காக வந்தாங்க. வந்தது ஒரு சகோதரர், நம் சகோதரர் ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில ஒரு பள்ளிக்கூடம், இஸ்லாமிய பள்ளிக்கூடம் வைத்து நடத்தி கொண்டு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுக்கிக் கொண்டே செல்லலாம், அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அத்தனை ஆயிரம் இருக்கிறது, அத்தனை ஆயிரம் இருக்கிறது. அந்த ஈமான்ல நம்ம ஈமான உரசி பாருங்க. அன்பு சகோதரர்களை, மனம் விட்டு அல்லாஹ்விடம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இத்தனை பேருக்கு சத்தியத்தை போய் சொன்னேன், இத்தனை பேருக்கு நான் இஸ்லாத்தை சொன்னேன், இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் எத்தி வைக்க முடியும்? ஏன்? அவர்கள் உணர்ந்து தெரிந்து அறிந்து புரிந்து இதுதான் சத்தியம், இதுதான் விடுதலை, இதுதான் உண்மை, இதுதான் வெற்றி, இதுதான் மறுமைக்கான வாசல் என்று அறிந்து வந்தார்கள். தேடி தேடி வந்தாங்க, தேடி தேடி வந்தாங்க. நமக்கு இஸ்லாம் ஈஸியா கிடைச்சு. உங்களுக்கு எனக்கும் இஸ்லாம் ஈஸி. ஏதோ தாய் தாய் தகப்ப அவ மூலியமாக வந்து சேர்ந்து விட்டது, ஈஸியா கிடைச்சதுனால அதனுடைய வேல்யூ தெரியல. அதனுடைய வேலை என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒண்ணு இல்லாம நின்று கொண்டு இருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, என்னுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதுதான் நம்மளுடைய டியூட்டி, கடமை. கடமை நாம் செய்ய வேண்டியது வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பயந்து போய் இந்த சமுதாயம் நின்றுகிட்டு இருக்குது. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவன் ஒரு காலகட்டத்திலும் மற்ற எதற்கும் அஞ்ச மாட்டான், அஞ்சக்கூடியவனாக இருக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியர்.